ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 18ஆம் தேதி, நாளை டிசம்பர் 19ஆம் தேதி தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோடைய ரேட் வந்து 10 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று 15 ரூபாய் வரைக்கும் குறைவு இருந்தது. ஸோ இன்று தங்கம் வந்து 7135 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 7135 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. நாளைக்கு தங்கத்தோடைய விலை எப்படி அதிகரிக்குமா குறையுமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, யூஎஸில் ரேட் கட் பற்றி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா, ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூஎஸில் 18ஆம் தேதி வந்து அஃபீஷியலாக வந்து ரேட் கட் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா யூஎஸில் 18ஆம் தேதி அப்படிங்கிறது நமக்கு 19ஆம் தேதி அதிகாலை அப்படி தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து என்ன அங்கே நடந்துச்சு, என்ன நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வருங்க. தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உடனே வந்து தெரியப்படுத்துவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரேட் கட் இல்லைன்னு தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு போயிட்டுருக்கு. ரேட் கட் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து சர்வதேச லெவலில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்து ரேட் கட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா 0.25 வரைக்கும் ரேட் கட் இருக்கும், பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து ரேட் கட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை வந்து கோல்டோட ரேட் வந்து அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து 90% ரேட் கட் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து சீட்டு கட்டலாமா, இதுக்கு கரெக்டான டைமா, ஏன்னா ஏற்ற இறக்கம் பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் நீங்கள் முடிஞ்சதா வெயிட் பண்ணி கட்டுறேன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கட்டிக்கிங்க, அது உங்களுடைய டிசிஷன் தான். சரி ஓகேங்க, நாளைக்கு வந்து தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. பெருசாக மூமெண்ட் எதுவுமே இல்லை மார்க்கெட்டில், அதே லெவலில் தான் இருக்குது. காலையில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த டைமில் எப்படி இருந்ததோ அது மேலே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டில் தான் இருக்கும். அப்படி இல்லை நம்ம வந்து ஏன்னா நைட் ஃபுல்லாக இருக்குது, நைட் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 19ஆம் தேதி காலையில் அவங்களுக்கு 18ஆம் தேதி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து ரேட் கட்க்கு இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஸோ வந்து மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வந்து 10 மணிக்குள்ளே ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சுன்னா நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேங்க. அப்படி இல்லை காலையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சுன்னா காலையில் எப்பவும் போல் 8 மணிக்கு உங்களுக்கு வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சில் இருந்ததுன்னா நாளைக்கு இதே இன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டில், அதாவது 7135 ரூபாயிலே இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும். அதாவது அதிகரித்தா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய், இல்லைனா குறைஞ்சா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னு சொன்னிங்கன்னா யூஎஸோடைய டாலருடைய இதோட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்திய ரூபாயின் மதிப்பில் நம்மளுக்கு வந்து போடுறப்போ அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் வந்து இதே மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து அங்கே வந்து நாளைக்கு ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண போகிற டைமில் அப் அண்ட் டவுன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நைட் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, காலையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.